இரண்டாவதாக சொன்னார்கள், முஸ்லிம்களாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் அந்த உரிமைகளை, பொருளுக்கு உரிமை இருக்குது, மனிதர்களுடைய உயிர்களுக்கு ஒரு கௌரவம் இருக்குது, மனிதனுடைய மானத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது, அவைகள் எல்லாம் பேணப்பட வேண்டும் என்பதை எப்படி சொல்றாங்க தெரியுமா? மக்கள்கிட்ட கேள்வி கேட்டு சொல்றாங்க. மக்களே, இது என்ன மாதம் என்று கேட்கிறார்கள். துல்ஹஜ் மாதம் சொல்கிறார். மக்கள் எல்லாம் பதில் சொல்லல, வேற ஏதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்ல போறாங்க. இது துல்ஹஜ் மாதம் இல்லையா? ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே, இது என்ன இடம்? புனிதமிக்க ஹரம் ஷரீஃப், புனிதமான இடம், அல்லாஹ் புனிதப்படுத்திய இடம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இதை சொல்லிவிட்டு இந்த மாதத்திலே இந்த இடத்திலே எவ்வளவு புனிதம் பேணப்படுகிறதோ அதுபோல காலாகாலத்துக்கும் நீங்கள் சில புனிதங்களை பேணியாக வேண்டும். என்ன புனிதம் தெரியுமா? உங்களுடைய சொத்துக்கள், பொருளாதாரங்கள், ஒவ்வொருத்தனுடைய பொருளாதாரமும் அவனுக்கு புனிதமானது. அவனுடைய பொருளாதாரத்தை நீ அபகரிக்க கூடாது. எவனுடைய பொருளாதாரத்தையும் நீ தீண்டி விடாதே. எவனுடைய பொருளுக்கும் சேதம் இழைத்து விடாதே. பொருள்களும் புனிதமானவை என்று சொன்ன ஒரே தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய அம்ச உயிர்கள், உங்களுடைய கௌரவங்கள் உங்களுக்கு மத்தியிலே புனிதமானவை. எவரும் எவருடைய பொருள்களையும் எடுத்து விடாதீர்கள். எவரும் எவருடைய மானத்திற்கும் பங்கம் ஏற்படுத்தி விடாதீர்கள். எவரும் எவருடைய சொத்துக்களையும் பறித்து விடாதீர்கள். எவரும் எவருடைய உயிர்களையும் எடுத்து விடாதீர்கள் என்று சொல்லி, உங்களுடைய சொத்துக்களுக்கு புனிதம் இருக்கிறது, ஒருவனுடைய சொத்து புனிதமானது என்று அடுத்தவன் நினைக்க வேண்டும். புனிதமான இடத்துல எப்படி நம்ம நடந்து கொள்வோமோ, பள்ளி வாசலுக்குள்ளே நாம் எப்படி நடந்து கொள்வோமோ, மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ளே எப்படி நடந்து கொள்வோமோ, புனிதமான நாட்களிலே எப்படி நடந்து கொள்வோமோ, அப்படிப்பட்ட புனிதமிக்கதாக அடுத்தவன் பொருளை பார்க்கணும். உன்னுடைய பொருளை தான் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அடுத்தவன் பொருள் தொடக்கூடாது. அல்லாஹ் எதை தடுத்திருக்கானோ அதை தவிர்த்துக் கொள்றோம் இல்லையா? அந்த மாதிரி அதை ஹராமாக நீ பார்க்க வேண்டும். அடுத்தவனுடைய மானம், மரியாதை, கௌரவம் இவையெல்லாம் பாதிக்கிற விதமாக அவதூறுகளை பரப்பக்கூடாது, பொய் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் உங்களுக்கு மத்தியில ஹராமாக்குகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தபடியாக எச்சரிக்கை செய்கிறார்கள்.